ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஸ்மார்ட்டாக யோசிச்சு சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்டையே பளிச்சுனாக்கக்கூடிய ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம துணி காய வைக்கிற கொடிகளில் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சுருப்போம். இது எல்லா துணியும் காய வைக்கும் போது போயிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் வேஸ்ட்டான கம்பி, ஒயர் இல்லைன்னா நம்ம கொடி காய வைக்கிற கம்பியே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம துணி காய வைக்கிற கம்பியில் இப்படி போட்டு நல்லாவே ஒரு ரிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு லைட்டாக அப்படி பின்னி விட்டோம்னா போதும், அது லாக் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரிங்கில் நம்ம துணிக்கு போடுற எல்லா கிளிப்ஸையும் மாட்டி விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே கொடியில் அப்படியே போட்டு விட்டுருவோம். அது எல்லாத்தையும் இப்போ ஒரே ரிங்கில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஹேங் பண்ணதுக்கப்புறமா அப்படியே இந்த ரிங்கை எப்போவுமே பெர்மனெண்ட்டாக நம்ம கொடி கம்பியில் போட்டு விட்டுருங்க. இது நம்ம துணி காய போடும்போது இந்த மாதிரி எங்கே வேணால் இழுத்துட்டு நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு துணிக்கு எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு துணியை போட்டதுக்கப்புறமா அந்த கம்பியை பக்கத்துலேயே இழுத்து வச்சுக்கிட்டு உடனே நம்ம எடுத்து கிளிப்பை போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஈவினிங் ஆனால் ஊதுவத்தி ஏற்றி வைக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு ட்ரெடிஷ்னலான ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஒரு பர்ஃப்யூமான ஸ்மெல் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம வீடு எப்போவுமே வாசனையாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம யூஸ்வலாக ஏற்றி வைக்கிற ஊதுவத்தியில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் டிப் பண்ணி ஏற்றி வச்சிங்கன்னா ஸ்மெல் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊதுவத்தி ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியறது பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இது நம்ம எந்த ஊதுவத்தி எடுத்திருந்தாலும் அதில் கொஞ்சமாக நம்ம கைகள்லேயே ரோஸ் வாட்டர் நினச்சி தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக ஏற்றி வைக்கிற மாதிரி ஏற்றி வச்சிடலாம். இது உண்மையாகவே நம்ம வீட்டுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்மெல்லை கொடுக்குங்க. ஊதுவத்தி ஆல்ரெடி நல்ல வாசனையாக தான் இருக்கும். அதில் நம்ம ரோஸ் வாட்டர் டிப் பண்ணி ஏற்றும் போது வேறு லெவல் வாசனையை கொடுக்குங்க. நம்ம ஈவினிங் ஏற்றி வச்ச ஊதுவத்தி நைட்டு வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இன்க்ளூடிங் குழந்தைங்க இருக்க வீட்டில் செவத்தில் இந்த மாதிரி நிறைய கிறுக்கல்களை நம்ம பார்த்துருப்போம். இதை நம்ம பார்க்கும்போது சில நேரங்களில் ரொம்ப அழகாக தெரிஞ்சாலும் நம்ம இது சொந்த வீடாக இருந்தால் பரவாயில்லைங்க. நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கிறுக்கல்கள்லாம் இருக்கக்கூடாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத் எடுத்துக்கலாம். அதில் லைசால் கொஞ்சமாக நல்லா நனைகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளாத் நனைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா செவத்தில் இந்த மாதிரி க்ரையான்ஸ் வச்சு கிறுக்கல்கள் இருந்தால் இந்த லைஸால் நீங்கள் துணியில் நினச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டால் போதுங்க. ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செவர் க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செவத்தில் வேறு ஏதாவது அழுக்குகள் இருந்தால் கூட இதே மாதிரி லைஸால் மட்டுமே ஒரு கிளாத்தில் டிப் பண்ணி தொடச்சிருங்க. எல்லா கரைகளுமே மேஜிக் மாதிரி மறைஞ்சிரும். இதில் உங்கள் செவத்துக்கு நீங்கள் சுண்ணாம்பு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்க. பெயிண்ட் பண்ண செவரில் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த க்ரையான்ஸில் வரைஞ்சிருந்த கிறுக்கல்கள் எல்லாமே வரைஞ்சிருச்சு. இப்போது லைஸாலில் நல்லா தொடச்சதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் எடுத்து அது மேலே நல்லா தொடச்சி எடுத்துடலாம். செவரில் நம்ம லைஸாலோட சேர்த்து அந்த க்ரையான்ஸ் கரைகள்லாம் லேசாக திட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக நல்ல ஒரு ஈர துணியை நினச்சிட்டு இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு இந்த கரைகள் போய் சுவரெலாம் ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே ஹோட்டல் பிரியாணி வாங்காத ஆள் யாருமே கிடையாது. அதில் பச்சடி வரும் இல்லைங்களா, அந்த டப்பா யூஸ் பண்ணாவே இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த குட்டி டப்பாவில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு நான் இந்த ஃபோக்கை நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அந்த சூடில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஹோல்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். இந்த பேக் சைடில் எல்லா இடங்களையும் ஓட்டை போட்டுக்கலாம். இந்த டிப் எதுக்குன்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த குட்டி டப்பாவில் பேக் சைடு ஃபுல்லாக ஓட்டை போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன பலூன் எடுத்துக்கலாம். இந்த பலூனோட பேக் சைடை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை பாருங்கள், ஃபுல் சைஸ் பலூனில் கொஞ்சமாக லாஸ்ட்டில் மட்டும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் டப்பாவை திருப்பி வச்சு இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பலூனோட ஒரு சைடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தை வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லைங்களா சிங்க், அதில் அந்த டேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற சிங்கில் தண்ணி வந்து அதிகமாக வீணாகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப் யூஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிங்க் டேப்பில் ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வருங்க. நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா தண்ணி கம்மியாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸாக இருக்கும். பலூனோட இந்த பக்கத்தை டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம டப்பாவில் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். நான் வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும், நல்ல ஃபோர்ஸாக தண்ணி வரும். ப்ளஸ் வந்து ஷவர் மோடில் வர்றதால நமக்கு பாத்ரூமும் ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு குட்டி பவுலில் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்தளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி வருதுன்னு சொல்லி. இந்த டிப்பை நம்ம யூஸ் பண்ணி பாத்திரம் வாஷ் பண்ணும்போது நமக்கு தண்ணி ரொம்ப சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சிங்க் வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஷவர் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மூடி அளவுக்கு லைசால் எடுத்துக்கிறேன். லைசாலை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிற இந்த லிக்விட் நம்ம வீட்டில் நிறைய இடங்களில் வாசனையாகவும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்க போதுங்க. அதுக்கு நான் ஒரு மூடி அளவுக்கு லைசால் எடுத்துக்கிறேன். கூடவே கம்ஃபர்ட் ஷேஷல் எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக் கண்டிஷனர் கம்ஃபர்ட் கிடைக்கலன்னா சாஃப்ட் டச் யூஸ் பண்ணுங்கள். பட் கம்ஃபர்ட் கிடச்சா இன்னுமே வாசனை நல்லாயிருக்கும். அதை ஒரு ஷேஷல் அப்படியே கட் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். இது ரெண்டு ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். சின்ன ஸ்பூன் வச்சு இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு குட்டி பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலோட கேப்பில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஃபோக்கை வந்து ஸ்டவ்வில் நெருப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் லேசாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லாவே ஓட்டை விழுந்துடும். மூடியில் எல்லா இடங்கள்லையும் ஓட்டை போட்டாச்சு. இப்போ இந்த லிக்விடை இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வாங்க எங்கெங்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விடை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விடை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கும் போது என்ன தான் பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி முடித்தாலும் அந்த கவுச்சி ஸ்மெல் லைட்டாக வந்துட்டு தான் இருக்கும். பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த லிக்விடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது சுத்தமாக அந்த நான்வெஜ் ஸ்மெல்லும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த லிக்விடை நம்ம பாத்ரூமில், டாய்லெட் ஓரங்களில், அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறை நம்ம பண்ணும்போது பாத்ரூம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற வாஷ் பேஷன்லேயும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. யாராவது ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ரூம் ஸ்ப்ரே போட்ட ஸ்மெல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்க்கு போயிடலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மூடி அளவுக்கு லைசால் ஊற்றிக்கிறேன். லைசாலோட ஒரு ஷாம்பு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சன்சில்க் ஷாம்பு எடுத்திருக்கேன். ஒரு ஷாம்பு கட் பண்ணி முழுசாக அப்படியே இந்த ஒரு மூடி லைசாலோட சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிடுங்க. ஷாம்பு வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியோடு இருக்கும். அதனால் நல்லா கலந்துருங்க. லைசாலோட ஷாம்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த லிக்விட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்துலாம் வாங்க. நம்ம பாத்ரூமில் என்ன தான் வாஷ் பண்ணாலும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக ஒரு மாதிரி வாடை வர மாதிரி ஃபீல் ஆகும். அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு, ஜக்கு, இந்த மாதிரி ஸ்டூல், இது மூணையுமே இந்த லிக்விட் வச்சு ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க.
இதை நம்ம தினமும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம குளிக்க வர டைமில் கூட ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். லைசால் ஆன்டிபாக்டீரியல் இருக்குது, ப்ளஸ் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறதால பாத்ரூமில் ஒரு சூப்பரான ஸ்மெல் எப்பயுமே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் தினமும் வாஷ் பண்ணி பாருங்கள். ஷாம்பு லைசால் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதால அழுக்குகள் இருந்தாலுமே க்ளீன் ஆயிரும். நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற லிக்விட் தான் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இந்த லிக்விடில் வாஷ் பண்ணும்போது பிளாஸ்டிக் பக்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு மாறுறதையும் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம பாத்ரூம் வாசனையாக இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி டப்பாவில் வச்சு இந்த ஸ்பாஞ்ச் அதிலேயே வச்சுருங்க. நீங்கள் தினமும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு லைட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாருமே தீப்பெட்டி யூஸ் பண்ணுறது கிடையாது, லைட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த லைட்டரை அடிக்கடி நம்ம வாஷ் பண்ண மறந்துடுறோம். அதில் ரொம்ப எண்ணெய் கரை படிஞ்சு கையில் தொடுறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதை லைட்டர் மேலே கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க, வெறும் பேஸ்ட் மட்டும் எடுத்தால் போதும். அதை ஸ்பாஞ்ச், நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா எல்லா இடங்கள்லையும் தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா இடங்களையும் தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ட்ரையான கிளாத் எடுத்து அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். லைட்டரில் இருந்த இந்த எண்ணெய் கரையெல்லாம் போய் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக புதுசு மாதிரி லைட்டர் மாறிடும். இந்த டிப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லாமல் சூப்பராக புதுசு மாதிரி இருக்குங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம எல்லாருமே ஃப்ரிட்ஜில் லெமனை ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில லெமன் வந்து அப்படியே தங்கிரும். அது காஞ்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே வந்து காயிற அளவுக்கு அப்படியே விட்டுருவோம். அதை கடைசியாக ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீன் பண்ணும்போது தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவோம். இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற லெமனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது காஞ்சி இருக்கிற லெமனு, இது லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாவது அதில் ஜூஸ் இருக்கும். அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சிங்கில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த லெமனை அப்படியே தோலோடு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. இதனால நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கும் போது என்னதான் பாத்திரம் வாஷ் பண்ணி முடித்தாலும் கவிச்சி வாடை இருக்கும். வேஸ்ட்டான இந்த லெமனை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நான்வெஜ் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லோடு நம்ம சிங்க் எப்பயுமே வாசனையாக இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இந்த தோலை வந்து வெளியில் எடுத்து போட்டுறாதீங்க. அப்படியே சிங்கோட ஹோல்ஸில் போட்டு வைங்க. நீங்கள் அதுலேயே கூட பாத்திரம் வாஷ் பண்ணலாம். 2 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வேறு ஒரு வேஸ்ட்டான லெமனை கட் பண்ணி இதில் போட்டு வச்சுருங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீடு துடைக்கிற தண்ணியில் 2 பொருள் மட்டும் சேர்த்து வீடு எப்படி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நான் வீடு துடைக்க ஒரு டப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு ஷாம்புவை ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த ஷாம்பு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல வாசனையான ஷாம்பு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கை வச்சு கலந்துருங்க. ஷாம்பு வந்து நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த தண்ணியில் நீங்கள் ஃப்ளோர் கிளீனர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஷாம்பு போட்டு துடைக்கிறதால நம்ம வீடு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். கூடவே பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம். அதனால் வீடு வந்து கொஞ்சம் கூட அழுக்குகள் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக சுத்தமாகிறதே நம்ம பார்க்க முடியும். நான் இப்போ தொடச்சி காட்டுறேன் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டுமாவது வீடு தொடச்சி பாருங்கள். ரொம்பவே டைல்லாம் வந்து புதுசு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒயிட் கிளாத்தை வந்து வாஷ் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்குங்க. நம்ம என்னதான் கிளியராக வாஷ் பண்ணாலும் சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி அங்கங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துவைச்ச ஷர்ட்டில் கூட இந்த காலர்லலாம் ஒரு எல்லோ கலரில் அழுக்கு ஃபார்ம் ஆன மாதிரி அப்படியே இருக்கும். அந்த கரை போகவே போகாது. அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்கு பெருசாக நம்ம செலவெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 ரூபாய் பேஸ்ட் அப்படியே வாங்கியிருக்கேன். நான் அதை முழுசுமாக இதில் போட்டுக்கிறேன்.
கூட நம்ம துணிகள் ஊற வைக்கிறதுக்கு எந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுக்கிறோமோ அதே டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஏரியல் பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் ரெகுலராக என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா நான் 2 ஷர்ட் ஊற வைக்க போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம துணிகளை ஊற வைக்கிற தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணியில் நம்ம துணிகளை வந்து துவைக்கும் போது ஸ்டீம் வாஷ் பண்ண மாதிரி ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சுடு தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம எந்த துணியை ஊற வைக்கணுமோ அதை ஊற வச்சுருங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதால பார்த்து ஒரு ஸ்டிக்கு வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும், விட்டுடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வாஷிங் மிஷின்லையோ இல்லை ஹேண்ட் வாஷையோ கூட சாதாரணமாக எப்படி துணி துவைப்பீங்களோ அப்படி துவைச்சி அலசி பாருங்கள். வெள்ளை துணிகள் வந்து ரொம்பவே பிரைட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.